ஹாய், வெல்கம் டு ஜீரோல் ஸ்டஃப் நோட். நான் இந்த கீரையை கடைகளில் போய் நான் வாங்கலை, சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச கீரையை நானே பொரிச்சிட்டு வந்தேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, இது எல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தோட்டத்தில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்த குமிட்டி கீரையை மண் இல்லாமல் நல்லா அலாசி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கும் போது நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதே நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அந்த கீரை தக்காளியில் இருக்க தண்ணியே வேகிற அளவுக்கு போதும். வேகும்போது அது கலர் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கீரை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிரும். கலர் நல்லா சேஞ்சஸ் வந்துடும். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாமே நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மத்து வச்சு கடையிறதா இருந்தால் சூடாக இருக்கும் போது நம்ம மத்து வச்சு கடைஞ்சாதான் கடையிறக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த கீரையை சூடாக இருக்க ராகி களி, தோசை, வெள்ளை சாதம் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம ஜீரோல் ஸ்டஃப் நோட் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.